Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Milky Mist. இதான் இது மட்டும்தான் பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு திருபுவனம் காவலாளி அஜித்குமாரினுடைய அந்த காவல் மரணத்தை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்றைக்கு சென்னையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு விதமான விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்ல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு அரசியல் செய்யலை, குறிப்பாக கட்சியாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் செய்யலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது இல்லையா? இப்போ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இந்த போராட்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, முதல்ல இந்த தாவேக்க களத்திற்கு போராடலைங்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் வரலன்னு நீங்கள் சொல்லுங்கள். தாவேக்கோடைய தோழர்களாக இருக்கிற பல மாவட்ட செயலாளர்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லோக்கல் பேஸ்ட் இஷ்யூஸ்க்கு பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு நேரத்தில் பண்ணாங்கன்னா வக்பு வாரிய மசோதாவிற்காக ஒரு நேரத்தில் எல்லா இடங்களிலும் நான் சொல்கிறது சின்ன சின்ன கிராமங்களில் கூட அன்றைக்கி காலைல தான் அறிவிக்கிறாங்க. டக்குன்னு போராட்டம், அது பெர்மிஷன் கூட இல்லை, டக்குன்னு பண்ணிட்டாங்க. காவல்துறை அந்தந்த இடத்துல அனுமதி பரவாயில்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க வக்பு வாரிய மசோதாக்கு. அதற்கு முன்னாடி இந்த அன்அனிஸ்டி இஷ்யூ வந்தபோது விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை போஸ்டராக சில பேர் போட்டாங்க, A4 நோட்டீசஸ் மாதிரி போட்டு காலேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் உடனடியாக பண்ணாங்க. ஸோ அந்தந்த இடங்களில் இப்போ சேலத்தில் அதே மாதிரி அந்த மாவட்ட செயலர் பண்ணுறாரு, மதுரையில் பண்ணுறாங்க, அந்த இடங்களில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் முக்கியமாக இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஃபோக்கஸ் இல்லை தமிழ்நாட்டோட மொத்த ஃபோக்கஸ் விஜய் எப்போ வராரு, விஜய் என்னைக்கு வராரு அப்படிங்கிறத களத்துக்கு அவர் எப்போ வருவாருங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாக வருது. அது கேள்வி தவறு, அரசியல் கேள்வியாக தவறில்லை, ஆனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் இது பண்ணுறேன். விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நடக்கும்பொழுது அதற்கு நேரடியாக போனார், அந்த மக்களுக்காக களத்தில் நின்றார். அன்றைக்கி ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருந்தார். அதற்கு பிறகு பரந்தூருக்கு நேரடியாக மாநாடு நடந்தது. அதுக்கு பிறகு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்காக பேசினார். இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா பரந்தூருக்காக தான் முதலாக அவர் போனார். போயிட்டு அவரே சொன்னார், என்னுடைய களம் இதிலிருந்து தூங்குகிறது. ஜனவரி மாதம் மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறார். செயற்குழு கூட்டம் கடைசியாக போட தீர்மானங்கள் வரைக்கும் நிற்கிறாருங்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இந்த போராட்டம் நிறைய பேர் ஏன் முன்னாடி செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. முன்னாடி பர்மிஷனுக்காக கேட்டாங்க, பர்மிஷன் உடனே கிடைக்கல. அதுக்கு பிறகு அவங்க நீதிமன்றத்தில் அணுக வேண்டிய சொல்லுங்க. நீதிமன்றமும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக காவல்துறை அனுமதி வாங்கி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பண்ணாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததான் பெரிய ஹைலைட். நீங்கள் விஜய் அவர்கள் வராமல் இந்த போராட்டம் நடந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பேசுபவர்களாக மாதிரி இருக்குமான்னு நிச்சயமாக வராது. ஸோ விஜய் அவர்களே வந்துட்டார், அவர் களத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு அதை முழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுவும் முதலமைச்சரை நோக்கி பல கேள்விகளை கேட்கின்றாரு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது, இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத பண்ணுறாரு. நீங்கள் கோர்ட் மானிட்டர் ப்ரோபாக இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ சிபிஐ வரைக்கும் போனது கரெக்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாடு அரசு செய்த விஷயத்தை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பார்வை என்பது நீங்கள் சிபிசிஐட நிப்பாட்டிங்களோட கேள்வி வரும். என்னதான் உங்கள் போலீஸ் தானே அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே உங்கள் போலீஸ் தானே, இதை நீங்கள் சிபிஐக்கு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு போகணும்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் மாற்றினார். அதை நம்ம பார்த்துருப்போம். அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த வகையில் சிபிஐக்கு போனது சரிதான். என்னன்னா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் வேகமாக முடிக்கணுங்கிறது ஒரு கருத்தாக இருக்கணும். இந்த ப்ரோபை ஒரு 3 months 6 months டைம் டிஃபைன் பண்ணுங்க. அனானிஸ்டி ப்ரோப் நம்ம பார்த்தோம் எவ்வளோ வேகமாக முடிந்தது அப்படிங்கிறது. இன்னும் விமர்சனங்கள் இருந்தால் கூட வேகமாக அது முடிந்தது. அதே மாதிரி அது சிபிஐயோ சிபிசிஐடியோ வேகமாக முடிய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு கோர்ட் மானிட்டர் ப்ரோபுங்கிறது முன்னாடியும் சொல்லியிருந்தார், இன்னைக்கும் அதை சொல்றாரு. இது ஒரு தடவை சாரி சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே லாக்கப் மரணங்களால் அவங்களுடைய உறவினர்களை இழந்தவர்களையும் மேடையேற்றி அவர்களை பார்த்து ஒரு பெரிய போராட்டமாக அறிவித்தது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். நல்ல கூட்டம் தான். ஆப்வியஸ்லி எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா விஜய் அவர்கள் வருகிறார் என்றால் எல்லா மாவட்டங்களிலிருந்து கூட வந்திருந்தாங்க. இது அதில் எல்லா மாவட்டத்திலும் வரணுமான ஒரு கேள்வி இருக்குது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் நம்ம தலைவர் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு, நம்ம வரணும் அப்படின்னு ஒரு தார்மீக ரீதியாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சரியான ஆரம்பம் தான் நான் பார்க்கின்றேன். இப்போ விஜய் அவர்கள் வச்ச அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அது ஒன்றும் தப்பில்லைன்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் 24 பேர்கிட்டையுமே நீங்கள் சாரி கேட்பீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் மற்ற கஸ்டோடியல் டெத்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இது வேற ஒரு விஷயத்தோட நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீட்டால் தற்கொலை செய்கின்ற மாணவர்களுக்கு ஏன் தமிழ்நாடு அதிகமாக குரல் கொடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே இடத்துல இந்த பிஜேபிக்காரங்க எப்படி பேசுவாங்க, 10th கூட தான் பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, 12th கூட தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அப்படி நகர்த்து பார்ப்போம். வித்தியாசம் பண்ணுங்க. எந்த தற்கொலையுமே சரியல்ல, எதற்குமே தற்கொலை தீர்வல்ல அப்படிங்கிற பாயிண்டோட நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் தோல்வி அடைந்து விட்டோம், நான் தோல்வி அடைந்த காரணத்தினால் நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன். ஆனால் அனிதாவோ இல்லை மற்ற நீட்டால் தற்கொலை செய்து கொண்ட மற்ற மாணவர்களோ நாங்கள் வெற்றி அடைந்தோம், நான் +2ல் நான் ஃபஸ்ட்டு மார்க்கடா, என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் நான் ஃபஸ்ட்டு மார்க், என்னோட ஸ்டேட்டில் நான் ஃபஸ்ட்டு மார்க், ஆனால் நீ டாக்டராக கூடான்னு சொல்லி சொல்கிறேன். அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி
நீங்கள் மற்ற கஸ்டோடியல் லிஸ்ட்க்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு இல்லை வந்து இது ஏன் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸோட கம்பேர் பண்ணி பேசுகிறோன்னா, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வந்து வணிகர்களாக இருந்தவர்களை காவல்துறை வார்டன் கூட்டிகிட்டு போய் அடிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி இந்த பையனையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க ஒருத்தவங்க திமிர்த்தனம் காமிக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு அப்பட்டமான கொலை. அதனால தான் மற்ற கஸ்டோடியல்ஸ்க்கு யாருமே மற்ற எதிர்கட்சிகள் கூட இவ்வளோ தூரம் பேசலை. ஏன்னா அவர் அதில் நீங்கள் இப்போ விக்னேஷ் ஒரு பையன் இறந்து போனாங்க சென்னையில் கூட, முதல்ல வலிப்புன்னு சொன்னாங்க, அப்புறம் இறந்து போனார். அவர் மேலே குற்ற பின்னணி இருந்தது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து சாராயம் காட்சிவராக இருந்தார். அவர் இன்னொருத்தர் பாலியல், இப்போ அவங்க நிப்பாட்ட எல்லார் மேலேயும் குற்றவாளிகள் என்று சொல்லலை, இல்லை நம்ம சொல்லக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் குற்றம் செய்யாத நபர், இன்னும் சொல்ல போனால் எதுவுமே செய்யாத நபர். நான் பாட்டி பேசாமல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், யாரோ ஒரு லேடி வந்து அவங்களை திமிர காமிக்கிறதுக்காக என்னை கொண்டுட்டாங்கிறதா. ஸோ அதனால தான் ஒட்டுமொத்தமாக தமிழகமே கொதித்ததுன்னு பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், நம்ம இது வந்து கடந்து போக முடியாது, கொஞ்சம் தேர்தல் சமயம் இது, இன்னும் கூடிய விரைவில் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூ மாறுது. அது ஸ்டாலின் உணர்ந்து கொள்கிறார். இது நம்ம இந்த நேரத்திலையும் நம்ம பல மற்ற கேசஸ் மாதிரி இதை வந்து நம்ம டீல் பண்ண முடியாது, நம்ம இந்த நேரத்தில் இறங்கி அவசரமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறதுக்காக தான் உடனடியாக அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க, அப்புறம் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு இவரை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திலும் சாரிமான் கேட்கிறாரு, அந்த அவர்களுக்கு ஒரு நிவாரணமாக ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது, அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே. இது ரெண்டுமே காரணம். அரசியல் கட்சிகள் இந்த இவ்வளவு வீரியமாக இதை எடுப்பதற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது இவ்வளவு தூரம் இறங்கி பார்ப்பதற்குமான முக்கியமான காரணம் இது படுகொலை. இது உண்மையிலே ஒரு படுகொலை. அது மாதிரி கஸ்டோடியல் டெத்து நாங்கள் விசாரிக்க ஒருத்தனை ஒரு குற்றவாளியை விசாரிக்க கூட்டிட்டு வந்தோம், அவனை அடிச்சு கொண்டோங்கிறது இல்லை. இவர் நிரபராதி, எந்த குற்றம் செய்யாதவர், எந்த ஹிஸ்டரி ஷீட்டும் கிடையாது, இவர் மேலே எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. சாதாரணமாக இருந்த ஒரு வெகுளியான ஒரு பையனை கூட்டி வந்து அடிச்சு கொண்டாங்க அப்படிங்கிற விஜய்க்கு ஒரு மோட்டிவ் இருக்கதை நம்ம எடுத்துக்கலாமா இந்த போராட்டங்கள் தொடர்பாக? இல்லை, அவங்க நீங்கள் இந்த போராட்டங்களை அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மோட்டிவ் இருக்கத்தான் செய்யும். நான் வந்து அரசியலுக்கே வராமல் நான் போராடுகிறேன் அப்படின்னா சரி, உண்மையில சமூகத்தின் அதே கூட சந்தேகப்படுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து ஓட்டு கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒருத்தருக்கு சமூக ஆர்வலர் ஓட்டு கேட்க போகிறோம், உனக்கு எதுக்காக நீ ஓட்டு கேட்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு ஏதோ ஒரு காரணம் நீ ஓட்டு கேட்டு வர மாட்டா, நீ சமூக ஆர்வலர் சொல்ல கேள்வி எழுப்புங்க. அதே மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு மோட்டிவ் இருக்கு, இருக்கதான் ஸ்டாலின் கிட்ட வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், 24 பேர்கிட்ட நீங்க சாரி கேட்பீங்களா, அதே மாதிரி வந்து நிவாரணம் கொடுக்கணும்னு. ஆனா இதே ஒரு கேள்வி விஜய் நோக்கி வரும்ல, நீங்களும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இப்ப இந்த காவல் மரணம் நடந்ததுனால நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசுறீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து விஜய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி பண்ணலன்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இல்லங்க, விமர்சனம் வரத்தான் செய்யும். நீங்க இன்னும் சொல்ல போனா கூடுதலான ஒரு விமர்சனம் திமுக தரப்புல நான் பார்த்துட்டு வந்தேன். நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் 10 வருட காலம், 2011 இருந்து ஜெயலலிதா பீரியட், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பீரியட், எடப்பாடி பீரியட் பார்க்கும்போது 80க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. அதையே நீங்க கடந்து போறீங்க. நீங்க வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரிங்கிறது எல்லா இடத்திலும் கடைபிடிக்கணுமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? படுகொலை என்பது படுகொலை தான், கஸ்டோடியல் தான். இதற்கும் இதில் 24, 80ங்கிற நம்பர்ஸ் தான் மாறுபடுதே தவிர அதையும் நீங்கள் சேர்த்து பேசத்தான் வேண்டும். இப்போ அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா, திமுகவை மட்டும் எதிர்த்தால் போதும், நம்மளுடைய எதிரி அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய விமர்சனம் இருக்கின்றது. எல்லா காவல் நிலை மரணங்கள் அட்லீஸ்ட் இல்லை, நான் கடந்த 10 வருடங்கள் எடுத்துக்கிறேன், அதிமுகவும் சேர்த்து நான் விமர்சிக்கிறேன். நான் வந்து திமுக மட்டும் விமர்சிச்சா பத்தாது, அது தவறான பார்வை தான் நினைக்கின்றேன். அதிமுகவும் சேர்த்து விமர்சிக்க வேண்டும். ஏன்னா நீங்க இதே இடத்துல சொல்றாரு, நீங்க வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை நடக்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, அந்த படுகொலை எந்த பீரியட் நடந்துச்சு, இன்னும் சொல்ல போனா அது இன்னும் மோசமான ஒன்று. இந்திய வரலாற்றிலே ஒட்டுமொத்த காவல் நிலையமும் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே போங்கடான்னு வருவாய்த்துறை எடுத்தது எங்கேயுமே கிடையவே கிடையாது. அங்கே போன ஜட்ஜை மிரட்டுற அளவுக்குலாம் எங்கேயுமே நடந்தது கிடையாது. டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணது அந்த மாதிரி எங்கேயுமே கிடையவே கிடையாது. அது வந்து கொடூரத்தின் உச்சம். இப்போ அதை நீங்கள் கேள்வி கேட்டு தான் இருக்கணும். நீங்கள் அந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் இந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பேசணும். இன்னொரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு, இது வந்து நீங்கள் இது வந்து ஒரு இந்த அரசியல் நடக்கிறது, அந்த அரசியல் நடக்கிறது, சரி நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு, இது நடக்காதுன்னு சொல்லிட முடியுமா? இல்லை. இது என்னன்னா, ஒட்டுமொத்தமாக காவல்துறை தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், காவல்துறை சீர்திருத்தங்கள் இல்லை. இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நான் போறேன். காவல்துறை ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, இதற்கான காரணங்கள் என்ன, இதே நம்ம பேசணும். ஏன் காவல்துறைக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க, ஏன் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது, ஏன் வந்து இவ்வளவு அழுத்தத்தில் இருக்கிறாங்க? அவங்களுக்கு நீங்களே சொன்னீங்களே அழுத்தம் இருக்கு, நீங்க உங்க ஆட்சிக்கு முன்னாடி சொல்றீங்க. அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களை வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும், அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதற்கு என்ன பண்ணிருக்கீங்க? காவல்துறைக்கு சங்கம் வேணும், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுறீங்க, அதை செய்றீங்களா? காவல்துறைக்கு வந்து ஒரு குழு வேணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் பேசுறீங்களா, செய்றீங்களா? அவங்க ஒரு புகார் கொடுக்கணும்னா கூட புகார் கொடுக்க முடியுதா? ஏன்னா காவல்துறையிலையும் போய் தற்கொலை பண்ணிக்கிறோம், பார்க்குறோமா இல்லையா? மன அழுத்தம் தாங்க முடியாமல் ஒரு காவலர் தற்கொலை செய்து கொண்டார், ஒரு டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டார், பார்க்குறோமா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக காவல்துறை மாற வேண்டிய, அல்ல காவல்துறையில் மாற்ற வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் பேசியிருந்தா ஒரு முழுமையான பேச்சாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய மேடைங்க, அதாவது விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய மேடைக்கு வருவாருன்னா அது ரீஜனல் நியூஸ், நேஷனல் நியூஸ். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் அது என்டிடிவியா இருக்கலாம், டைம்ஸ் நோவா இருக்கலாம், ரிபப்ளிக் டிவியா இருக்கலாம், எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா விஜயத்தை பேச போகிறார் அப்படிங்கிற. அப்ப அதை நீங்கள் இன்னும் முழுமையாக பயன்படுத்தி இருந்தால், நான் இது வந்து
தப்புன்னு சொல்ல மாட்டேன், வரவேற்கிறேன், வந்துட்டீங்க, நல்லா பேசுனீங்க, இதுவும் கூடுதலாக சேர்த்து பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்போ மக்களிடையே இப்போ விஜய் அவர்கள் வந்து பெருசா களத்துக்கு வரலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த விஷயம் வந்து மக்களுக்கு ஒரு கன்வின்சிங் ஃபேக்டரா வந்திருக்கா? அது தொடரணும், அது தொடர்ந்தாதான் கன்சிஸ்டண்டா இல்லாம. ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழக தோழர்களே வைக்கிற விமர்சனம் கேட்டீங்கன்னா, பரந்தூருக்கு பிறகு நான் என் களம் இங்கிருந்து துவங்குகிறதுன்னு சொன்ன விஜய் அவர்கள் 6 மாதம் அவர் இல்லை, இந்த களத்துக்கு வரல. அறிக்கைகள் கொடுத்தார், நிறைய அறிக்கைகள் கொடுத்தார், பேசுபொருளாக எல்லா பல விஷயங்களை மாற்றினார், அதிலெல்லாம் மாற்ற கருத்து இல்லை. அதற்கு பிறகு ஒரு களத்திற்கு சென்றது என்று பார்த்தால் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு தான் போறார். அதுக்கு நடுவில் அவர் இன்னும் வரல. அப்போ அந்த தோழர்களுக்கே விமர்சனம் இருக்கு, ஏன் தலைவர் இப்படி ரொம்ப தொய்வா இருக்கேன், கட்சி வந்து வேகமாக செயல்படணும். அங்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவர் வீடு வீடாக போயிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு, நம்ம தலைவர் ஏன் பின்தங்கி இருக்காரு, நம்ம தலைவர் இன்னும் வேகமாக செயல்படணும். ஏன்னா தலைவருக்கு முதலமைச்சர்களுக்கோ எதிர்கட்சிக்கோ இல்லாத அளவிற்கு பெரும்பாலான கூட்டம் வரும். நீ காசெல்லாம் கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தானா அந்த கூட்டம் வரும். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக செயல்படும். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி நான் உருவாக்குறேன். ஓகே, நான் வந்து இந்த மாதத்துக்கு இந்த ப்ரோக்ராம் அந்த இல்லை, அப்படி கிடையாது. எப்பொழுது இரஸ்பெக்ட், இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நெல் மூட்டைகள்லாம் வந்து மழையில் போயிட்டு இருக்கு, நான் நேரடியாக களத்துக்கு போவேன் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ வந்து வடகாட்டில் பிரச்சனை, வேங்கவேல்னு பேசுறாங்க, வேங்கவேல் முடிஞ்சிருச்சு, வடகாட்டில் பிரச்சனை நடந்துச்சு, அது குறித்து அறிக்கை கூட வரல. நாதவர்ஜன் அவர்கள் பிரஸ் மீட்டில் சொல்றாரு, வடகாடு குறித்து எந்த தலைவர் பார்க்கிறாரு, நம்ம தலைவர் பார்த்தாரா? அவர் கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டார், நீங்க என்ன பண்றீங்க? இல்லை, நாங்கள் ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். அது பதில் இல்லையே. நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லும் பொழுது நீங்கள் அதை செஞ்சுட்டு குறை சொன்னால் பரவாயில்ல. அப்போ நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் மாதவர்ஜன் அவர்கள், நீங்கள் வடகாட்டுக்கு ஏன் போகலை? இல்லை வடகாட்டில் இல்லை, அந்த இஷ்யூ தப்பு, அவங்க சொல்கிற தப்பு அப்படிங்கிற பார்வை எடுக்கிறாரா? வெங்கவேல் மக்களே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் போய் சந்திக்கிறோம்னு சொல்கிறதானே சரியாக இருக்கும். நீங்கள் ஸ்டாலின் ஏன் போகலன்னு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் போகலை? அந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதில் இருந்தோம். இப்போ நீங்கள் அடுத்தடுத்ததாக எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் விஜய் அவர்கள் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் எல்லா ஊரும் தான் ஆளுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. விஜய் அவர்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, அந்த அவருக்கு முன்னாடி யாருமே இல்லாட்டி கூட அவர் பெரிய பேசுபொருள் தான். அதில் வந்து 10,000 பேர் நிற்கணும், 10 லட்சம் பேர் யாருமே நிற்க வேண்டாம். அவர் ஒருத்தர் நின்றாலே அது மிகப்பெரிய செய்தி, உலகத்துக்கு மிகப்பெரிய செய்தி தான். அப்போ அதை நான் பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக அவங்க இங்கே கூட வர வேண்டாம், வீட்டு வாசல் நின்று பேச சொல்லுங்கள். நீங்கள் ப்ரெஸ் மீட்டு நான் சொல்லலை, சில ப்ரெஸ் மீட் இல்லை, இது வீட்டு வாசல் நின்று நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னா அது உலகம் முழுக்க ஒழிக்கும். இல்லை, கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து எப்படி சார்? இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு போராட்டம் நடக்கும் இல்லை, அதான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ தமிழ்நாடு அமைதியாக இருக்கணும், ஓகே, சுமூகமாக இருக்கட்டும், சுவிட்சமாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் நடக்க வேண்டாம். நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த இஷ்யூக்காக நான் உடனடியாக களத்தில் இறங்குவேன். இப்போ இந்த இஷ்யூல நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து வீட்டில் போய் போராட்டம் கூட நடத்தல. அதான் சார் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இது. இந்த அரசியலை எப்பொழுதும் நீங்க செஞ்சிருக்கணும் தான் எதிர்பார்ப்பு. மட்டும் எல்லோரோட எதிர்பார்ப்பு பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அரசியலை வீரியமா தலைவர் செய்யணும் அப்படிங்கிறதா, அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது, அவர் செய்யணுங்கிறதா. எடப்பாடி பழனிசாமி கூட போன்ல பேசினார். இன்னும் சொல்ல போனா அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டேஜா இருந்துச்சு. என்னடா இது, இவர் நேரடியாக போகணும், இவர் ஃபோன் பண்ணி வித்தியாசமா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தோணுச்சு. விஜய் அவர்கள் போனது வரவேற்க வேண்டிய விஷயம். இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து ஒரு விஷயம், பல்வேறு விஷயங்கள் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நேரில் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் போனால் அது வந்து சரியாக வராது. எல்லா விஷயத்துக்கு சில விஷயங்களுக்கு நான் வீட்டில் இருந்து சில அறிக்கைகளை எழுத்துப்பூர்வம் இல்லாமல் வெளியே நின்று பேசுகிறேன், நான் மைக்கு பிடிச்சி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அது பேசும் பொழுது இந்த வைடர் ரீச் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த போராட்டத்தில் விஜய் மட்டும் கட் பண்ணிடுங்க, இது இவ்வளோ பெரிய போராட்டமாக மாறுமா? மாறாது. தாவே கதை போராட்டம் பண்ணாங்கப்பா, விஜய் அவர்கள் வந்தார்கிறதா செய்தி. காலையிலிருந்து எதிர்பார்ப்பு இல்லை, நேற்றிலிருந்து எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் களத்துக்கு வரப்போகிறத செய்தி. அதனால தான் இது ஒரு பெரிய விவாதங்களாக மாறுது. அது சரியா தவறா, அவர் செய்த தவறாதுன்னு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் நடக்கின்றதோ அதில் நான் பெரும்பான்மையான விஷயங்களுக்கு போவேங்கிறத கன்சிஸ்டன்சின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் மேலே வச்ச ஒரு விமர்சனம் வந்து அவர் வந்து ஒரு பிஜேபி பி டீமாக செயல்படுறாரு அப்படின்றது மாதிரியும். ஆனால் இன்னைக்கு அவர் கூட்டத்தில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், சிபிஐக்கு மட்டும் நீங்கள் மாத்துறீங்க, இப்போ மட்டும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய பின்னணி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது எப்படி நம்ம இல்லைங்க, எப்பொழுதுமே தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து திமுகவிற்கு பாஜகவுக்கு ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக பல நேரங்களில் அறிக்கைகளாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அந்த இது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது கூட இவ்வளவு நாள் போகாம இன்னைக்கு ஏன் போறீங்க? அப்போ ஏன்னா அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அவன் அப்போ பையனை காப்பாற்றுறதுக்கு போறீங்களா இல்லை வேற யாரை காப்பாற்றுறதுக்கு போறீங்களா? அப்படி நீங்கள் முதல்ல கருப்பு கொடி காமிச்சிட்டு நீங்கள் வெள்ளை கொடி காமிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சமரசத்திற்கு போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு அண்டர் டீலிங் நடக்குது. ஒரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் வெளிப்படையான கூட்டணினா நீங்கள் மறைமுகமான கூட்டணி வச்சிருக்கீங்க. அதுதான் திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஏன்னா இங்கே எந்த ஒரு புதிய கட்சி வந்தாலும் திமுக என்ன பண்ணுறாங்க, எப்பா பி டீம்பா, அவனை வந்து அடிச்சு காலி பண்ணு, நாம் தமிழர் பி டீம், மக்கள் நீதி மையம் பி டீம், விஜய் பி டீம், இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் பி டீம் இல்லை, நீங்கள் தான் பி டீம் அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை
நாங்க வந்து திமுகவையும் எதிர்க்கிறோம், பாஜகவும் எதிர்க்கிறோம்ங்கிறத மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ இது வந்து திமுக சம்பந்தமா மாநில அரசு சம்பந்தமான பிரச்சனையில வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்துல வந்து போராடி இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இத்தனைக்கும் பரந்தூர் விஷயம் கூட மாநில அரசு சம்பந்தப்பட்டது தான் மோஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஒன்றிய அரசு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி களத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, நீங்க பரந்தூர்ல இப்ப பாஜக ஸ்டாண்ட் என்ன, அதிமுக ஸ்டாண்ட் என்ன? எனக்கு தெரிந்த வரைக்கும் பரந்தூர்ல மாற்று சிந்தனை எடுத்த ரெண்டு பேர் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். திமுக கூட்டணி கட்சிகளை மாற்று கருத்து இருக்கு. திருமாவளவர்களுக்கு மாற்று கருத்து நேரடியாக போனார். தாவேக வேல்முருகனுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஜவஹர்லால் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அவங்களும் நேரடியாக களத்துக்கு போனாங்க. பாமக கூட போகல. இவங்க போனாலும் இவங்க உறுதியா இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சரை சொல்ல முடியுமா, இல்ல போராட முடியுமானா முடியாது. அப்போ ஒரு கட்சியாக இண்டிவிஜுவலாக இருந்தது 2 பேர் தான். பாஜக என்ன சொல்றாங்க, இங்க வரட்டும், என்ன பிரச்சனை, அண்ணாமலை கேட்டார்ல, ஏன் விஜய் புரியாம பேசிட்டு இருக்காரு, நாங்க தமிழிசை என்ன கேட்டாங்க, அவர் புரியாம பேசிட்டு இருக்காருங்க, ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம், அவர் மட்டும் ஃபிளைட்ல போறான்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா. அப்ப அதில் பாஜகவும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இங்க அகற்றப்பட வேண்டிய எதிரியாக நாங்கள் திமுகவை பார்க்கின்றோம், மக்கள் விரோத செயல்கள் செய்கின்ற திமுகவை பார்க்கின்றோம். நீங்க பாஜக இங்க ஒரு பொருட்டே அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 2029 நாடாளுமன்ற தேர்தலா மேபி ரொம்ப அக்ரெசிவா பேசலாம். இந்த நேரத்தில் எங்களோட பிரையாரிட்டிங்கிறது திமுக. எந்தெந்த இடத்துல வந்து பாஜக அட்டாக் பண்ணணுமோ அட்டாக் பண்ணி. தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஸ்ட்ராங்கா இல்லை நம்ம சொன்னாலுமே சென்ட்ரல் லெவல் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய சட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் செல்லுபடி ஆகும். அப்போ இந்த விஷயத்தையும் எதிர்த்து தானே பேசணும் விஜய். ஆமாங்க, வக்பு வாரியத்துக்கு எதுக்காக எதிர்க்கிறாரு? வக்பு வாரியத்துக்கு வழக்கு களத்துக்கு வரலையே. இல்லைங்க, அதான் நீங்க இப்பதான் களத்துக்கு வந்திருக்காரு, ஒரு விஷயமா பண்றாருன்னு அதை சொல்றேன் இல்லையா. நானே விமர்சனம் வைக்கிறேன், எல்லாத்துக்கும் களத்துக்கு வரணும் தான் எதிர்பார்ப்பு. நீங்க ஜனவரியில இருந்தே வந்துருவார் விமர்சனம் வருது. உண்மைதான். அதனால என்ன சொல்றேன்னா, வக்பு வாரியத்திற்கு ஒட்டுமொத்தமாக கட்சியே செயல்படாம அப்ப கடந்து போயிருவோம், நம்ம பேசவே வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டோம் தான். அந்த கட்சியோட ஆதவர்ஜனா தான் எவ்வளவோ பேட்டிகள் கொடுத்தாரு, தனியாக பிரஸ் மீட்டா நடத்தினாரு. நாங்கள் போய் இவர்கிட்ட சிங்வீட்டை போய் வழக்கு தொடுக்க வச்சிருக்கோம், வழக்கு போட்டோம், நாங்கள் அதை வெற்றி பெறுவோம்னு சொல்லி பேசினார். தொடர்ச்சியாக பேசுவோம். வக்பு வாரியத்திற்காக போராடவும் செஞ்சாங்க. அந்த கட்சியில் மேலிருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் கீழே பக்கமாக நடக்குதுங்கிற பக்கம். அதனால எதிர்க்க வேண்டிய இடத்தில் பாஜகவை எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். கம்பேரிட்டிவா யார் அதிகமாக எதிர்க்கிறாங்கன்னா திமுக நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சட்டமன்ற தேர்தலில் அகற்றப்பட வேண்டிய சக்தி திமுக, பிரையாரிட்டி திமுக. அதுக்காக பாஜக இல்லைன்னு சொல்லலாம். அதில் என்ன கூடுதலாக ஒரு சொல்லணும்னா, இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அதிமுக தொடாமல் டச் பண்ணாமல் போயிடுறாங்க. அவங்க பாஜக மட்டும் சொல்லும் பொழுது அந்த விமர்சனம் கொஞ்சம் எழதான் செய்யுது. அப்போ இது அதான் கேட்க கேள்வி, ஏன் அதிமுகவை பெருசாக அவங்க அட்டாக் பண்ணல? மேபி ஃபியூச்சரில் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற அதுதான் அவங்க என்ன சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சில பேர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை கூட விட்டுருங்க, நான் பேசுகிற எவ்வளோ பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க டிசம்பருக்கு அப்புறம் என்ன நடக்கும். நான் என்ன சொல்றேன், அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார வச்சு இவர் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு பிறகு நீங்க மாறும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற அரசியல் அறிவுக்கு அது மாறும் நான் நினைக்கிறேன். அது மாறவே மாறாது. இவங்களுக்கு என்ன இருக்கு? நிச்சயமா என்ன இருக்கு நான் சொல்றேன் இல்லையா. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர்ல போய் முதல் நாள் என்ன பேசினாரு, திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். நானும் பாஜகவும் அணுக்க மாட்டேன் உங்களுக்கு யாருங்க சொன்னது, நீங்க வந்து பாத்தீங்களா அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. அதுக்கான அர்த்தம் என்ன, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம்ப்பா, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க. ஆமா, அமித்ஷா சொல்றதை நான் கேட்கிறேன், கேட்கல, முதலமைச்சர் வேட்பாளர் கூட பேர்லாம் சொல்லல, நாங்க அணுக்கமாக தான் இருக்கும், இந்த கூட்டணி தான் தொடரப்போகுது, அதை நான் உறுதிப்படுத்திட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அது உடைவதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் அவருக்கு அட்வைஸ் பண்ற சிலரோ இல்லை மற்ற பத்திரிகையாளர்கள் கூட உடைய போது பாருங்கன்னு ஒரு பிம்பம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தெரியல, எனக்கு இருக்கிற அரசியல் கூட்டணிக்கு போகணும்னு விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எண்ணம் இருக்கா, இல்லை மற்றவங்க கூட இருக்கிறவங்க வந்து போஸ்ட் பண்றாங்களா? ரெண்டுமே இருக்கலாங்க. அது அவங்க வந்து விஜய் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். கூட இருக்கிறவங்களும் நமக்கு வந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் இதுதான் சரியான கூட்டணி. ஏன்னா தனிச்சனினா நம்ம வந்து ஒரு டிஸ்ரப்டரா இருப்போம், நம்ம வந்து ஒரு முதல் இடத்துக்கு போக முடியாது. நான் பிலீவ் பண்றது, நீங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த வேகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் வந்திருப்பார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு முதலமைச்சர் தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடோட தெளிவான நபர்களை எல்லாம் களத்தில் இறக்கி இருந்தார் என்றால் இன்று கன்ஃபார்ம் முதலமைச்சர் பண்ணார். அதை ஒரு கோட்டை விட்டுட்டார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய களம் ஈஸியாக ஆயிடுச்சு இல்ல, அவர் மிஸ் பண்ணிட்டார். நான் சொல்றேன், நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நான் பக்கத்துல இருந்து மாநாட்டை பக்கத்துல இருந்து பார்த்தேன். நீ அவ்வளோ இன்னைக்கு சொல்றீங்க, இன்னைக்கும் எவ்வளவோ இளைஞர்கள் வாக்கு, எவ்வளவோ பெண்கள் வாக்கு எல்லாமே இருக்கிறது. அதை செக்டாரா அதை எடுக்கிறதுக்கு விஜய் தவறிட்டார் நான் சொல்றேன். அவர் இனிமே அவங்க நினைக்கலாம் செப்டம்பர் பிறகு நடக்க போகின்ற சுற்றுப்பயணம் நடத்துறோம்னு சொல்றாங்க. அதில் வந்ததான் அது முழுமை பெறும், அதில் பார்த்தலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் மிஸ் பண்ணிட்டார் நான் சொல்றேன். அவர் இன்னும் வேகமாக செயல்பட்டு இருக்க வேண்டும். செப்டம்பருக்கு பிறகு வந்தால்தான் அதுவும் நிச்சயம். அப்படிதான் நான் பார்க்கிறேன்.
ஸோ அந்த நேரத்தில் ஒரு இருந்துச்சு. இப்போ பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நமக்கு ஒரு கூட்டணி போகிறதா நமக்கு பெட்டராக இருக்கும், நமக்கு அதான் பெட்டர் சாய்ஸ், அப்போ தான் வந்து திமுக வீழ்த்த முடியும். அப்போ யார் நம்ம கூட்டணிக்கு வருவா, நமக்கு வந்து அதிமுக வருவாங்க. ஒரு காலத்தில் இது பேசப்பட்டது. மாநாடு முடிந்த பிறகு கூட்டணிலாம் முடிவாயிருச்சு, 60 சீட்டு 80 சீட்டு, ஒரு டெப்யூட்டி சிஎம் இல்லை சிஎம்னா யாரும் சொல்லக்கூடாது, என்னென்னமோ இதெல்லாம் சொன்னாங்க. அதனால் பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் வந்து இல்லை. அதற்கு பிறகு அவங்க மாறிட்டாங்க. மாறிய பிறகும் இன்னைக்கு உடைச்சிட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது எனக்கு நம்பிக்கை. அதனாலதான் வந்து சமீபத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் கூட விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் வந்து திமுக கிட்டயோ பாஜக கிட்டயோ கூட்டணிக்கு போக மாட்டோம்னு திரும்ப அறிவிச்சதுக்கான காரணம் அதுதான். அதிமுக கிட்ட பேரம் படியலை அப்படின்றதுனாலயா? இல்ல பேரம், அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ கூடுதலாக என்டிஏ என்ன பண்றாங்க, என்டிஏ ஃபார்ம் ஆன பிறகு விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும், அது வந்து என்டிஏல இருக்கிற அதிமுகவும் சொல்லுது, என்டிஏல இருக்க பாஜகவும் சொல்லுது. நாகேந்திரன் சொல்றாரு, தமிழிசை மேடம் சொல்றாங்க, வானதி சொல்றாங்க, இங்கிட்டு வந்து ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்ற, இவர் பதில் பேசாம இருக்கார். அந்த கட்சியில மற்றவங்க பேசிட்டு தான் இருக்காங்க, பட் இவர் பதில் பேசாம இருக்காருன்னா அதற்கான பதிலாக செயற்குழு பயன்படுத்துகிறார். இல்ல நான் முன்னாடி சொன்னதா, நான் மாநாட்டில் சொன்னதா இன்னைக்கு சொல்றேன், இல்ல பிப்ரவரி 2, 2024 சொன்னதா இன்னைக்கு சொல்றேன், பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவன் நான், பாஜகவுக்கு என்றுமே எதிராகத்தான் இருப்பேன் அப்படிங்கிறதா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனால அதுல வந்து அது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் இவரும். ஆனா அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற பார்ட்னர்ஸ் வருவாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. அதை அவர் நம்புறாரு நம்மளே நமக்கு தெரியல. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து தாவேகாவுக்கு வர, திமுக கூட்டணியிலிருந்து வரலாம், அதிமுக கூட்டணியிலிருந்து வரலாம். நீங்க டிசம்பருக்கு பிறகு பாருங்க, நீங்க டிசம்பர் மாத கதைகள் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கதைகள் எல்லாம் டிசம்பர் வந்தாதான் முடியும். ஆனா இப்போ இன்னொன்று, இந்த கட்சியில வந்து சில நாள் பயணிச்சிங்க, அவங்களுடைய மோட்டிவ் என்ன மாதிரியா இருக்கு, அவங்க எந்த மாதிரியான திட்டத்தை வந்து வருங்காலங்களில் வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, குறிப்பா தேர்தல் தொடர்பாக? இல்லைங்க, அது அவங்க தான் சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் இங்க வந்து திமுகவை நான் பல நேரங்கள் சொல்லுங்க, திமுகவை வீழ்த்துவதுங்கிறது, திமுக அகற்றுவதுங்கிறது ஒரு கட்சிக்கான குறியாக இருக்க முடியாது. திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குங்க, நாளைக்கு ஆட்சியில் இல்லாமல் போகும், நாளைக்கு வேற ஒரு கட்சி வரும். அப்போ வந்து எங்களோட குறி வந்து அதிமுக அப்படி கிடையாது. எந்த ஒரு கட்சியும் மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுப்பது, மக்கள் விரோத செயல்களை கண்டிப்பதாக இருக்கலாம், அதை அகற்றுவதாக இருக்கலாம். ஆனால் எங்களோட ஒட்டுமொத்த குறியே ஆட்சி அகற்றுவது, ஸ்டாலின் வரவிடம் பண்றது, உதயநிதி ஸ்டாலின் வரவிடம் பண்றது, அப்படி எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு குறிக்கோளை ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு வரவே முடியாது. நான் பார்க்குறேன், ஒரு விஷனரியா நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இதுதான் செய்ய போகுது, இதுதான் மாற்ற போகுது நான் பார்க்கிறேன். நான் இருந்த வரைக்கும் பார்க்கிறேன். அதை இந்த பாதையில் நாங்கள் நோக்கி போகிறோம். இந்த இஷ்யூ கோர் இஷ்யூ நம்ம எடுப்போம். நம்ம வந்து எப்படி நம்மளை அடையாளப்படுத்திக்கணும், நம்ம விவசாயிகளுக்கான கட்சியாக இருப்போம், இல்லை மாணவர்களுக்கான கட்சியாக இருப்போம், இல்லை மீனவர்கள் கட்சியாக இருப்போம். இல்லை, அந்த மாதிரி நான் விஷனரியா நான் பார்க்கல. அந்த மேபி அவங்க இனிமேலாவது விஷன் டாக்குமெண்டா விட்டு நம்ம இந்த பாதையில தான் செல்ல போறோம் இருக்கலாம். கொள்கை பிரகடன மாநாட்டில் மூலியமா கொள்கைகள் இந்த வழியாக இருக்கும் சொல்லி சொன்னாங்களே, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்லாங்களே தவிர இந்த பாதையில் நம்ம பயணம் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அது எனக்கு இன்னும் தெரியல. ஆனா அவங்களுடைய நோக்கமே வந்து வெற்றியை நோக்கி தான் போகணும், நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணும் பொழுது இந்த செயல்பாடுகள் இல்லைன்னா அப்ப அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்து பயணிக்கிறாங்க என்ற இன்னொரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, யாரையோ வெற்றி பெறுவதற்காக அவங்க அப்படி சொல்லிட முடியாது. அதாவது எங்களுக்கு வெற்றினா இன்னைக்கு இருக்கிற கட்சியை அகற்றிட்டாலே வெற்றி நினைக்கிற பாயிண்ட் தப்புன்னு நான் சொல்றேன். அது வெற்றி இல்லை. திமுக எதிர்த்துட்டாலே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது வெற்றி இல்லை. திமுகவை அகற்ற நாங்கள் ஆட்சியோட, அப்ப நீங்க கடைசியா எங்க போயிடுனா அப்ப என்டிஏல நீங்க சேரன்னு இவங்க சொல்றது சரியா போயிடும். எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. எங்களுடைய நோக்கம் நாங்க முன்வைக்கிற திட்டங்களின் மூலியமாக நாங்கள் ஆட்சியை பிடிப்பது. அதுதான் ஒரு கட்சிக்கான விஷனரியா இருக்கணும். அந்த விஷயம் இன்னும் வெளிப்படலாம் நான் சொல்றேன். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி, இப்போ தனித்து போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னும் போது இது ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஸ்பாயிலரா தான் இருக்கும். இந்த டெசிஷன் அப்படின்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அல்லது 26ன்றது எங்களுடைய இலக்கில் 31 அப்படின்ற இலக்கோடவும் தாவேகா இருக்காங்களா? அதாவது இல்லைங்க, அவருக்கு வயது 51 தான் ஆகுது, இன்னும் 20 இயர்ஸ் ட்ராவல் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி சினிமா கேரியர் அவ்வளோதான், நான் முழுக்க அரசியல்வாதியாக தான் இருக்க போறேன்னு சொன்னால் அவருக்கு 20 இயர்ஸ் சாலிடாக இருக்கு. அதுக்காக 31 தான் அவர் சிஎம் ஆகணும், இப்போ சிஎம் ஆகக்கூடாதுலாம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடி சொல்றேன், நீங்கள் அவருடைய கனவு என்பது இந்த வாட்டியே சிஎம் ஆகிறதா இருந்தால் தனிச்சு தான் நாங்கள் போட்டி போட போகிறோம்னு நீங்கள் கொள்கை பிரகடன மாநாட்டிலே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, சில பேர் ரஜினிகாந்துக்காக பேசியவர்கள் தொடர்ச்சியாக பேசுவாங்க, 51% ரஜினிகாந்த் % வாங்குவார்னு ஒரு நெரேட்டிவ் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க இல்லையா. நாங்கள் தனிச்சு நான் அது நெரேட்டிவாக இல்லாமல் உண்மையிலேயே விஜய்க்கு சாத்தியப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மும்முனை போட்டியில் நாங்கள் முதல் அடியாக வருவோம் அப்படிங்கிறத சாலிடாக முதல்ல பிரேக் பண்ணி நம்ம அந்த மாதிரி டிராவல் பண்ணியிருந்தா இன்னும் அவருக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்புகளும் இருந்திருக்கு. அதை செய்ய தவறிவிட்டார்கள். இப்பொழுது கூட நாங்கள் தனிச்சு போட்டி முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா கூட அதிமுகவை தொடாமல் டச் பண்ணாமல் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சில பேர் சொல்றாங்க, அவங்க டச் பண்ணாடி தான் அவங்களோட வாக்குகள் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னால் புரிஞ்சுக்க முடியல. அப்போ நான் திமுக டச் பண்ண வந்து திமுக வாக்குகள் எனக்கு வந்துரும்ல, பாஜக டச் பண்ண வந்தால் பாஜக வாக்குகள் எனக்கு வந்துரும்ல. அப்போ அதிமுகவுக்கு ஒரு அதிருப்தி வாக்குகள் இருக்கு இல்லையா, அது அதிருப்தி வாக்குகள். ஓகே, நீங்க அதிருப்தி வாக்குகளை எடுக்கணும். நீங்க இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ்னு
ஆளுகிட்ட கட்சிக்கு தான் இருக்கும், அதிமுக என்ன அதிருப்தி வாக்கள் இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை முழுமையாக எடுக்க போறவர் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது விஜய் கூட எடுக்கலாம். இன்னைக்கு வந்து இவங்க மறுபடியும் பாஜக கூட்டணி வச்சுட்டாங்கப்பா, நமக்கான சாய்ஸ் ஒன்று திமுக பழையபடி வாக்களிக்கணும், இல்லை புதிய கட்சியான தாவக வாக்களிக்கலாம்ன்றத போலாம். அதற்கு நீங்கள் என்ன திட்டங்களை முன்வைக்க போகின்றார்கள் அப்படிங்கிறத அது முடிவு செய்ய நான் பார்க்கிறேன். நிச்சயமா மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.